ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் டேக் எப்படி அச்சீவ் பண்ணலாம்? நம்ம IMAG இப்படி போடக்கூடாது, ஓகேவா? IMG இப்படி தான் இமேஜ் டேக்கை டினோட் பண்ணும். ஓகே, இதுக்குள்ளே நம்ம இன்னொரு அல்ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். SRC ஈக்குவல் டு இந்த SRC எதுக்கு? உங்களோட அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த இமேஜ், அதோட லொக்கேஷனை நம்ம இந்த SRCயில் நம்ம கொடுக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு குரோமில் போய் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, வந்துட்டாரு நம்மளு. ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இதை நான் சேவ் பண்ணுறேன். லிங்காக வருதா? ஓகே, நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன், இமேஜ். ஓகே, நான் என் ஃபோல்டரில் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் காப்பி கொடுத்துட்டு இங்கே இந்த SRC லொக்கேஷன் எல்லாம் இப்படி போட்டுருவாங்க, ஓகேவா? போட்ட உடனே நம்மளுக்கு வந்துருமா? கண்டிப்பாக நம்மளுக்கு வராது, இமேஜ் வராது. இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது, தவறு, ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி கொடுக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு இது டவுன்லோடில் தான் இருக்குது, டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இதை நான் வந்து இதை காப்பி பண்ணி நம்ம HTML இருக்குல்ல, நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டரில் நான் போட்டுக்கிறேன், பேஸ்ட். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்துருச்சு. நம்ம காப்பி பண்ண இமேஜ், அந்த ஃபோட்டோ, அது நம்மளுக்கு எந்த இதில் இருக்குன்னா, எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னா JPG. இப்போ நான் அந்த ஃபோல்டரோட பாத்தை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்துடும். என்னடா வேறு ஃபோட்டோ வருது? யார் வரு? ஐயோ, இவரா? வாட்டர் மெலன் ஸ்டார், இவர் எப்பறம் வந்தார்? சாரி ப்ரோ, இங்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இங்கே ரெண்டு இது ஃபோட்டோவும் இங்கே நம்மளுக்கு வெறும் எஸ் தான் கொடுத்தோம். வந்துருச்சு. வந்துருச்சா? கொஞ்சம் லார்ஜாக இருக்குது, நம்ம வித்து ஹைட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, வந்துருச்சா? இதில் வந்து இன்னொன்று இருக்குது, அல்ட்ரிபியூட்டு, ஆல்ட்டுங்கிற அல்ட்ரிபியூட்டு. இது எதுக்குன்னா, இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா, துரை ஃபோட்டோ அப்படின்னு போடுறேன். இப்போ நான் இதை கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். இந்த ஈயை மட்டும் தூக்கி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வரல பாருங்க ஃபோட்டோ, ஏன்னா நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம் பார்த்து, அதனால் வரல. சில நேரம் நீங்கள் வந்து இப்போ யூசர் வரும்போது நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அப்போ வந்து ஃபோட்டோ காமிக்கலைன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஃபோட்டோனே அவர் தெரியாது. அதனால் நம்ம ஒன்று டினோட் பண்ணுறோம், இது இந்த மாதிரி ஃபோட்டோ, ஓகேவா? இது இவரோட ஃபோட்டோ, இது சம்மந்தமான ஃபோட்டோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், ஓகேவா? அதுக்காண்டி தான் இந்த ஆல்ட்டுங்கிறது. இப்போ நம்ம கரெக்டான பாத்தை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துருச்சா? இது இப்போ வந்து இதில் வந்து நம்ம வித்து கொடுப்போம். வித்து ஈக்குவல் டு ஒரு 200 கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு கம்மியாச்சு. வித்து ஹைட் வேணும்னா அது ஹைட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு தேவையான ஹைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்தவரை நம்ம லொக்கேஷனை கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ரன் ஆகும். நம்ம சூர்யா ஃபோட்டோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்ப்போம், ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண உடனே வந்து அந்த லொக்கேஷனை வந்து இந்த SRC அதுக்குள்ளே வந்து போடக்கூடாது. நீங்கள் ப்ராஜெக்ட் இருக்கீங்கள, அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டரில் தான் நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா? இந்த தப்பை பண்ணாதீங்க. நானும் பல வாட்டை இந்த தப்பை பண்ணி ஏன்டா வரலன்னு இதுவாயிருச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ.